பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிறாங்களோ 50% நோயே வராதான். அப்ப 2 கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க 100% நோயே வரும். போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா, ஒண்ணு குடுன்னு சொல்லணும் இல்ல குடுக்காதன்னு சொல்லணும், இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடுத்துட்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க நாசமா போறவனே. சோசியர் சொன்னாரு எங்க வீட்டுக்காருக்கு பேரை மாத்தினா எங்கேயே போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சு உடனே பேரை மாத்தணும்ல. இப்ப எங்க இருக்காரு, அதே எங்க போனான்னு தெரியல, எங்கேயே போயிட்டாரு. புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக மேல பேச்சு மனுக்கு வரதா, மாரியம்மனுக்கு வரதா, காளியம்மன் வரதா, இத்தனை விரதம் இருக்கோங்க. புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நாங்க நல்லா இருக்கோம்னா நீங்க மௌன விரதம் இருக்குமா, நாங்க சந்தோஷமா. நாய் கூட விளையாடாத, நாய் வாழை பிடிக்காத, கடிக்கும். வால் எப்படி கடிக்கும் அப்படி. உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு சீனி. ஓத்தா பேரு சக்கரை. ஓம் பேரு தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாகும். உண்மையிலே ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும் 10,000 பெண்கள் இருந்தாலும் 1 கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யார தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவள சைட் அடிப்போம். நீங்க ஆட்டோ ஓட்டினா பெண்கள் நாங்களும் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறோம். நீங்க ட்ரெயின் ஓட்டினா இன்னைக்கு நாங்களும் ட்ரெயின் ஓட்டுறோம். நீங்க லாரி ஓட்டினா நாங்களும் லாரி ஓட்டுறோம். நீங்க பிளைட் ஓட்டினா நாங்க கூட இன்னைக்கு பிளைட் ஓட்டுறோங்க. அதெல்லாம் ஒத்துக்கலாமுங்க. சரி, இத்தனை ஓட்டுறீங்களே, ஆம்பளை உங்களை கட்டி வாழ்க்கை ஓட்டுறீங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். புருஷன் நல்லா இருக்கணும்னா பொண்டாட்டி என்ன செய்யணும்? மௌன விரதம் இருக்கணும். அப்ப பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னா புருஷன் என்ன செய்யணும்? அப்பவும் பொண்டாட்டி தான் மௌன விரதம் இருக்கணும். பெண்ணும் நாங்க எப்பேற்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கோம் தெரியுமா? எப்படி? அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க சாலினி மாதிரி சாணி அல்ற மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? குமார், உன்னை வெறி நாய் கடிச்சிச்சுன்னா என்ன செய்வ? வேகமா ஓடி பெட்டி கடையில பேப்பரும் பேனா வாங்குவியா அப்படின்ட்டு எதுக்குடா? எனக்கு வெறி பிடிச்சா யாராரு கடிப்பேன்னு சொல்லி எழுதுக்கோயா. என்னங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இப்போ நான் தனியாள் இல்ல. உன் தங்கச்சி வந்திருக்காளா? எங்க இருக்காளா? எங்க ஆடியில கல்யாணம் பண்ணா இன்னொரு கல்யாணத்தையும் நீங்க ஆஃபரா கேட்பீங்களோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆடியில கல்யாணம் பண்ணி வைக்காம புடிச்சு வைக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு பூ வாங்கி தர முடியல, நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? 10 ரூபாய்க்கு பூ வாங்கி தர ஆம்பளை இல்லடி, 10 மாசத்துல புள்ள குடுக்குறாங்க. என்னங்க எத்த வீட்டுல சண்டை நடக்குது, ஒரு வாட்டி என்னன்னு பாத்துட்டு வாங்களேன். ஒரு தடவை போனதுதான் இந்த சண்டையா நடக்குது. துணியா? ஆமாண்ணா. என்ன துணி? புது துணியா? இல்லண்ணா, என்னோட பழைய துணி தான் இங்க துவைச்சிட்டு போல வந்தேண்ணா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பேர் நடக்கும்? என்ன பேரு? என்ன பேர்? ஊதாரு, நாதாரு, தண்டச்சோறு, தடிமாடன் தாங்க பேரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆண்களுக்கு என்ன பேர் நடக்கும்? என்ன பேரு? குடும்பத் தலைவர், பொறுப்பானவர், கணவர். யாரு? டெலிவரி பாய். எங்க வீட்ல யாரும் பிரெக்னண்டா இல்லையே. என் கேபினுக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இல்லையே, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ. சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இல்ல. அப்ப மூடி போன விட. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிருக்காரு. 1 மாசம் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நம்ம எங்க போலாம்? வேற டாக்டர்கிட்ட போலாம்.